உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் மார்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கையோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல்நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்து மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து வருமுன் காப்போம் என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்ற லில்லி கோபால் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமைகின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று மிகச் சிறப்பாக நமக்கு தவத்தினை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் குந்தவை அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் குந்தவை அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்றைக்கான சிந்தனையாக நம்ம பார்க்க போறது வருமுன் காப்போம். எதை காக்கணும்? எல்லாமே இல்லைங்களா? முதல்ல வேண்டியது நம்மோட உடல் நலத்தை காக்கணும். வருமுன் காப்போம் அப்படின்னு ஒண்ணு ஏதோ ஒரு என்ன சொல்றது, நம்ம என்னது நலத்திட்டங்களுக்கான தலைப்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்ப அதுலயும் அதுதான் சொல்றாங்க, நலத்திட்டங்கள்லயுமே வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உடல் நலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம உடல் நலம் காக்கணும். அது மட்டும் போதுமா? வாழ்க்கைக்கு ஆதாரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது என்னது? பொருளாதாரம். பொருள் இருந்தாதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லைன்னு சொல்றாங்க நம்மளோட ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். அப்போ இந்த உலகத்துல வாழறதுக்கு நமக்கு பொருளாதாரமும் முக்கியமாக இருக்குது. அப்போ அந்த வகையில நம்ம பொருளாதாரத்தை எப்படி சேர்க்கிறது? ஏதாவது ஒரு எதிர்பாராத வகையில ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா அப்ப நம்ம எப்படி அதுல இருந்து நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு அப்ப நமக்கு அவசிய தேவை அடுத்ததாக பொருளாதாரம். அதுக்கப்புறம் இது மட்டும் இருந்துட்டா போதுமா? நம்ம வாழக்கூடிய இடம், சூழ்நிலை அது நமக்கு பாதுகாப்பா இருக்கணும். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மள ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்க இல்லைங்களா? நமக்கு எவ்வளவு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை இருக்குது. ஞானிகள்லாம் நிறைய பேர் தமிழ்நாட்டுல தோன்றி இருக்காங்க. சித்தர்கள் 18 சித்தர்கள் இங்கதான் வாழ்ந்தாங்க அப்படின்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம், நாமும் படிக்கிறோம் இல்லையா? சுவாமிஜி சொல்லுவாங்க, ஏன் அப்படின்னா இந்த சீதோஷ்ண இருக்கு இல்லையா, தட்பவெட்ப மாறுபாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பெரிய அளவுல மாற்றம் இருக்காது. அளவுக்கு அதிகமான குளிர், அளவுக்கு அதிகமான வெப்பம் அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு எல்லா காலங்களிலும் உடல் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிலேயே இருக்கும். இதுவே இப்போ நம்ம நார்த்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், டெல்லியை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா மைனஸ்ல எல்லாம் போகும். ஹிமாச்சல்ல எல்லாம் ஜூன் மாசத்துல கூட ஒரு சில இடங்கள்ல மைனஸ்ல எல்லாம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது குளு மணாலி. அது இல்லாம இன்னும் மலை உச்சி நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அங்க -14 எல்லாம் இருக்குது ஜூன் மாசத்துலயே கூட. அப்புறமா சொல்ல வேண்டாம் ஜம்மு காஷ்மீர். அப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல நமக்கு அதீத குளிர். அப்புறம் வெயில் நாட்கள்ல நம்ம அந்த டெல்லி, ராஜஸ்தான் அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது, உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி இடங்கள்ல பார்க்கும்போது அதீத வெப்பம். அப்போ நமக்கு ரெண்டுமே நம்மால தாங்கிக் கொள்ள முடியாத மாதிரி இருக்கும். ஆனா இங்க நம்ம சவுத்ல பார்க்கும்போது தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி இடங்கள், ஆந்திரா அந்த மாதிரி இடங்கள்ல பார்க்கும்பொழுது இங்க சீதோஷ்ண நிலையும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அந்த வாழக்கூடிய அந்த சூழ்நிலையும் நமக்கு பாதுகாப்பா இருக்கு. அப்படி இருந்தாலும் அதுலயும் நாம
சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னும் போது எதிர்பாராத வகையில வந்து இப்ப நம்ம வந்து 19ல பார்த்தோம் இல்லைங்களா, COVID-19 பேர் வச்சாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரியான அப்போ இருக்கிற எல்லா சூழ்நிலையில வந்து சூழ்நிலையில எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அப்போ அதுல இருந்தெல்லாம் எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ இது வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியமானது, எந்த அளவுக்கு அவசியமானதுன்றது நமக்கு காலங்காலமாக நம்மோட முன்னோர்கள் உணர்த்தி கொண்டு தான் வந்திருக்கிறாங்க இல்லையா? நம்மோட ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? "வருமுன் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்னு" சொல்றாங்க. அப்போ இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தமாகும். முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து, ஏதாவது ஒரு செயல் தவறாக போகுதோ, இல்ல நாமே வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னாலுமே, அதிலிருந்து எப்படி நம்மள நாமே தவிர்த்து, நம்மள நாமே காத்துக்கொள்ளணும் அப்படின்ற நமக்கு அந்த விழிப்பு நிலை வேணும். அந்த விழிப்பு நிலை இல்லாம, நெனச்சதுபடியில வாழ்க்கை நடந்ததுன்னா, அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க? "எரிமுன்னர் வைத்தூறு போல" நெருப்புக்கு முன்னால உள்ள வைக்கோல் போல கெட்டு போயிரும்னு சொல்றாங்க. அப்போ விழிப்பு நிலை வேணும் இல்லைங்களா? அப்போ விழிப்பு நிலை அப்படின்றது நமக்கு எப்படி கிடைக்கும்? எந்த ஒரு நேரத்தில நம்ம என்ன செய்யறோம்? நம்ம செய்யக்கூடிய செயல் சரியாக இருக்குதா? நம்மோட எண்ணங்கள் சரியாக இருக்குதா? அப்படின்ற அந்த விழிப்பு நிலைன்றது எப்படி கிடைக்கும்னா, கண்டிப்பாக அது நாம செய்யக்கூடிய தவத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். நம்ம இதுல வந்து முதல்ல நமக்கு மன்றத்துக்கு வந்த உடனே ஆகினேன்னு சொல்லி தவம் குடுக்குறாங்க இல்லையா? ஆகினையில குடுக்கும்போது என்ன சொல்றாங்க? உங்களோட மன அலைச்சல் அந்த விளக்கமெல்லாம் குடுக்கும்பொழுது, மன அலைச்சூழலானது 13லிருந்து 7 அந்த அலைச்சூழல் வகை நிலை இருக்கும். 14க்கு கீழ இறங்கும். 14க்கு மேல இருக்கிறது பீட்டா அலை. 13லிருந்து 7 வரைக்கும் ஆல்ஃபா அலை. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு விழிப்பு நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விளக்கம் குடுத்து, தீட்சை குடுத்து அனுப்புறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்? தொடர்ந்து நம்ம புருவ மத்தியில மனச நிலைச்சு தவம் செய்ய செய்ய நமக்கு நம்மோட எண்ணம், சொல், செயல்கள் சரியாக இருக்குதா? நம்ம அத சரியா தான் பயன்படுத்துறோமா? அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலை ஏற்படும். பழக்கத்தின் காரணமாக பல நேரங்கள்ல நாம வந்து உணர்ச்சி வயப்பட்டு தவறான ஆ வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள வெளிப்படுத்துவோம். ஆனா வெளிப்படுத்தின உடனே நமக்கு என்ன தோணும்? "ஐயோ! நான் தப்பா பேசிட்டேனே! இந்த மாரி பேசியிருக்க கூடாதே!" அப்படின்ற ஒரு எண்ணம் உடனே வரும். தவத்துக்கு வந்த பிறகு. ஆனா அதுக்கு முன்னாடி அதே மாரி நம்ம பேசியிருப்போம். அப்ப நம்ம என்ன நெனைப்போம்? நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க பண்ணாங்க, நான் பேசிட்டேன். அப்படின்ற மாரியான எண்ணம் தான் வந்திருக்கும். ஆனா இங்க வந்த பிறகு தான் நமக்கு என்ன தோணும்? இல்ல, நாம இந்த மாதிரி பேசியிருக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் மாத்தி பேசியிருக்கலாம். இதே அர்த்தத்த வேற வகையில நம்ம சொல்லியிருக்கலாம். அப்படின்ற எண்ணம் வரும். அப்ப என்ன ஆகுதுங்க? அவங்க அந்த தவம் செய்ய செய்ய நமக்கு எண்ணம், சொல், செயல்கள்ல விழிப்பு நிலை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? 1 வாரம் கழிச்சு நம்ம சாந்தி தவம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அதிலேயே நிலைச்சு நிலைச்சு பழகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உயிராற்றல் மொத்தக்கும் ஒரு விழிப்பு நிலை குடுத்துர்றோம். அப்போ அந்த உயிராற்றல் உடம்பு ஃபுல்லா சுத்தி வருது அப்படின்னும்போது, அப்போக்கு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் அந்த விழிப்பு நிலை வரும். அப்படின்றதால தான் நம்ம வந்து சாந்தி தொடர்ந்து பண்ணிட்டு, அப்புறம் துரியம் பண்ணும்போது, துரியத்துல என்ன பண்றோம்? நம்ம வந்து உச்சியில நினைவ வச்சு தவம் செய்யும்பொழுது, அந்த மூளை செல்கள், அந்த அதிலருந்து தான் வந்து அந்த எண்ணங்கள் வெளிப்படும். அப்ப அந்த மூளை செல்கள்ல மனத வச்சு தொடர்ந்து தவம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, அந்த புறமனத்தமாக இயங்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மூளை செல்கள் வழியா தான் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த எண்ணங்கள் வெளிப்படும் பொழுது, அதுல இன்னும் கொஞ்சம் விழிப்பு நிலை ஏற்படும். அதனால தான் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க? நெற்றியிலே, உச்சியிலே ஞாபகமாயிருன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அப்ப என்ன காரணம் அப்டின்னா, இந்த மாரி தொடர்ந்து நெற்றியிலும், உச்சியிலும் நம்ம நினைவ வைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது, நம்ம வந்து தேவையில்லாத பழக்கங்களையோ, தேவையில்லாத வார்த்தைகள நம்ம பயன்படுத்த மாட்டோம். அது அப்படி தேவையில்லாத நம்ம செயல்களை தவிர்க்க தவிர்க்க, தானாகவே நமக்குள்ளார ஒரு அமைதி நிலை கிடைக்கும். நம் வீட்டில ஒரு அமைதி நிலை ஏற்படும். நம்ம கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அந்த தேவையற்ற வார்த்தைகள் இன்னும் போயிட்டு அன்பான வார்த்தைகள் வரும்பொழுது, நம்மை சார்ந்து, நம்மை சூழ்ந்து இருக்கவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, அதனோட எல்லை விளைவாக அவங்களும் வந்து நல்லா பொறுமையா பேச ஆரம்பிப்பாங்க.
எவ்ரிதிங் இஸ் அன் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் செயல் விளைவு தத்துவம் நமக்கு சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து அகத்தாய்வுலாம் வரும்பொழுது எல்லாருக்கும் அதெல்லாம் தெரிய வரும். அப்போ என்ன ஆகும்? நம்மோட செயல் வந்து நல்லதா இருக்கும்போது அதற்கான விளைவும் நல்லதாகவே வரும். அப்போ அந்த எண்ணம் சொல் செயல்ல விழிப்பு நிலையோட இருந்து வார்த்தைகளை நிதானமா பயன்படுத்துறோம், செயல்களை தூய்மையா செய்யறோம்னா அப்ப அதனோட விளைவாக எல்லாம் நல்லதாவே இருக்கும். ஆக அதன் மூலமாக நமக்கு மனதுல அமைதி ஏற்படுது. அப்போ தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த மன அமைதி அப்படின்றது ஏற்படுது. மன அமைதி ஏற்பட ஏற்பட நமக்கு உடல் நலமும் காக்கப்படுது. உடல் நலம் இதனால மட்டும்தான் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்த உடனே தவம் கொடுத்துடல. எடுத்த உடனே நம்ம வந்து மன்றத்துக்கு வரவங்களுக்கு பயிற்சிக்கு வர அத்தனை அன்பர்களுக்கும் நம்ம முதல்ல என்ன கொடுக்குறோம்? உடற்பயிற்சியை தான் கொடுக்குறோம். அப்போ உடற்பயிற்சி தொடர்ந்து செய்ய 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 நமக்கு வந்து எவ்வளோ நன்மைகள் அது வந்து பல பேருக்கு அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்கும். எத்தனையோ பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிருக்கும். அப்போ என்ன ஆகுது? உடற்பயிற்சியிலே இவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது அப்படின்றது தெரியும் பொழுது, அவங்க வந்து இன்னும் ஆர்வமா வந்து தொடர்ந்து பயிற்சிகள் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்மோட உடல் நலம் காக்கப்படுது. பிரச்சனையே எதுவுமே இல்லைனாலும், தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்மோட உடல் நலம் நன்றாக காக்கப்படுது. அப்போ நமக்கு ம் பெட் சஞ்சிதம் மூலமாக வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும்னாலும் அதுவும் தள்ளி போகவோ அல்லது வராமல் தடுத்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அமைவதற்கு நம்மோட உடற்பயிற்சி நமக்கு உதவியாக இருக்குது. இந்த உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சுவாமிஜி எவ்வளவு அருமையா எளிமையா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? எல்லா பயிற்சிகளும் சுவாமிஜி ஒவ்வொரு இடத்திலையும் செஞ்சு பார்த்து தான் அதை இன்னும் எப்படி எளிமைப்படுத்த முடியும், இன்னும் வந்து அதற்கு வந்து எவ்வளவு வந்து எஃபெக்டிவா கொடுக்க முடியும் அப்படின்னு மாற்றி மாற்றி தான் இவ்வளவு எளிமையா கொடுத்துருக்குறாங்க. எல்லா உடற்பயிற்சியும் சுவாமிஜி செஞ்சு பார்த்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சுவாமிஜி செஞ்சு பார்த்தாங்க. அதனோட உடல் உள் உறுப்புகளோட ஆரோக்கியத்தை எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்றது சுவாமிஜி இல்லைங்களா? நம்ம வந்து முறையாக மருத்துவம் பயின்றவர் இல்லையா? சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோ வந்து மருத்துவம் பயின்றவர்கள். அந்த காலத்திலேயே அவங்க வைத்திய பிஷக் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் வாங்கின மருத்துவர் தான். அப்போ அவங்களுக்கு உள்ள அந்த மருத்துவ அறிவை வைத்து கொண்டுதான் அவங்க நமக்கு இந்த உடற்பயிற்சியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா இது மட்டும்தான் கொடுத்தாங்க. ஓகே, உடல் நலத்துக்கு உடற்பயிற்சி கொடுத்துட்டாங்க. மனம் அமைதி பெற நமக்கு தியான பயிற்சி. அது இல்லாம இன்னொன்னு நம்ம என்னங்க செய்யறோம்? காயகல்பம் அப்படின்னு ஒரு பயிற்சி பண்றோம் இல்லைங்களா? உயிர் வளம் பெற. அப்போ இந்த உடல்ல உள்ள ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் நல்லா திணிவு பெற்றிருக்கணும், வளமையா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இந்த உடல் நலம் காக்கப்படும். இந்த உடற்பயிற்சி செய்வதற்கான அந்த உந்து ஆற்றலும் கிடைக்கும் இல்லையா? அப்போ நம்ம இந்த காயகல்ப பயிற்சி இதுவுமே வந்து சுவாமிஜி வந்து எப்படி வந்து ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவு எளிமையா கொடுக்க முடியும் அப்படின்னு தேடி தேடி இது பண்ணி இந்த நம்ம பண்ணக்கூடிய அந்த அந்த ஓஜஸ் மூச்சு விடக்கூடிய அந்த நிலை வந்து சுவாமிஜி எவ்வளவு ஆண்டுகள் தேடி அதன் பிறகு அமெரிக்கால இருக்கும் பொழுது வேற ஒரு அன்பர் மூலமாக சைனால இருக்கக்கூடிய மக்கள் அதை பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நமக்கு வந்து இந்த காயகல்பத்துல இணைச்சு இந்த இது வந்து ஓஜஸ் மூச்சை இணைச்சு நமக்கு இந்த காயகல்ப பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? உடல் நலம் காக்கப்படுது. உடல் நலம் நன்றாக இருந்தா தான் நாம வந்து வாழ்க்கையில எதையுமே வந்து அனுபவிக்க முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது நம்ம ஆன்றோர்கள் வாக்கு. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கும், எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நாம அதை அனுபவிக்கணும்னா அதுக்கு நம்ம உடல் நலம் ஒத்துழைக்கணும், உடல் ஒத்துழைக்கணும், உடல் நலம் நன்றா இருக்கணும். அப்பதான் நம்ம அந்த வசதி வாய்ப்புகளை அனுபவிக்க முடியும், அந்த சந்தோஷங்களை அனுபவிக்க முடியும். உணவு கூட பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அந்த காலத்துல எடுத்துக்கொண்ட உணவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எளிமையான சத்தான உணவுகளா இருக்கும். காலையில பார்க்கும் பொழுது ராகியில செஞ்ச ஒரு கூழு, இல்லைன்னா நீராகாரம்,
அது என்ன ஆகும், வயிற்றுக்கு குளுமை கொடுக்கக்கூடியது காலையில. அந்த ப்ரோபயாட்டிக் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த நீராகாரங்கள். அப்புறம் க அந்த கேழ்வரகுனால செய்யக்கூடிய, இல்ல கம்புனால் செய்யக்கூடிய அந்த கூழு, அதெல்லாம் களி அந்த மாரி சாப்பிடும் பொழுது அது என்ன ஆகுது, உடலுக்கு வந்து உறுதிய குடுக்குது. இரும்பு சத்து அதிகமா இருக்கும், கால்சியம் சத்து அதிகமா இருக்கும். அப்போ உடல் வந்து அந்த உணவின் மூலமாக நன்றாக சத்து உறிஞ்சி அது உடல் ஏற்றுக்கொண்டு உடல் உறுதியா இருப்பதற்கு அது வந்து நமக்கு உதவியாக இருந்தது. அதன் பிறகு சுவாமிஜி வந்து அந்த உணவு திட்டம்னே குடுத்திருப்பாங்க இல்லையா பாடல்ல. அப்போ அந்த உணவு திட்டத்துல குடுத்திருக்கிறதே நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே, புஞ்சை தானியத்தாலான கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காயோடு எங்கும் மொக்கும் அப்படி. அப்போ அந்த மாதிரி நம்ம அவங்க குடுத்திருக்க உணவு திட்டத்துல இருக்கிற உணவ நம்ம கரெக்ட்டா எடுத்துக்கிட்டோம்னாலே, அதுவே வந்து எல்லா சீதோஷ்ண நிலையில வாழற மக்களுக்கும் அது பொருத்தமானதாக இருக்கும். அதன் பிறகு என்ன, அப்புறம் பகல் வேளையில வந்து உணவு அரிசி சோறு விதவிதமான காய்கறிகளோடன்னு சொல்லுவாங்க. அப்போ காய்கறிகள், பழங்கள் நமக்கு ரொம்ப அவசியம். இப்ப நெறைய மொபைல் இல்லாம யாருமே இல்ல. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்தா உடனே நம்ம மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம ரெகுலரா என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்கிறோமோ, அதை சார்ந்த விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அ மோஸ்ட்லி மன்றத்துல இருக்கவங்க என்ன பண்ணோம், உடல் நலம், இந்த உணவு சார்ந்து அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, உடனே அந்த உணவு சார்ந்து வரும்பொழுது, அந்த பழங்களோட முக்கியத்துவம், காய்கறிகள், அந்த கீரைகள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த நம்ம மறந்து போன விஷயங்களையும் வந்து ஞாபகப்படுத்துவாங்க. இந்த இடத்துல இந்த மாரி கீரை, இதுல இவ்வளோ சத்து, பழங்கள் வந்து எவ்வளோ சத்துள்ளது அப்படின்றது. அப்போ காய்கறிகள், பழங்கள் அதனோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துறாங்க. அப்ப அந்த வகையில பார்க்கும்பொழுது, நம்ம இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இந்த மாதிரியான எளிமையான உணவெல்லாம் நம்ம எடுக்க நமக்கு உடல் நலம் காக்கப்படுது. உடல்ல வந்து உடல் நலம் பட்டா மட்டும்தான் நாம மற்ற எல்லாவற்றையும் அனுபவிக்கவும் முடியும். இப்போ ஒரு வெளியூர் போறோம், இல்ல வந்து ஒரு சுற்றுலா போறோம், வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இயற்கை சூழலையும், அங்க இருக்கக்கூடிய உணவையும் நாம ரசிச்சு எடுத்துக்கணும். இயற்கைய சுத்தி பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு உடல் ஒத்துழைக்கணும். கால் வலிக்குது அப்படின்னா, நம்மால சுத்தி பார்க்க முடியல. அங்க போயிட்டு ரூம்லயே இருந்தா ஒரு யூஸும் கிடையாது. அப்போ அந்த ஒத்துழைக்கிறதுக்கு நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு மட்டும் இல்லாம, இந்த உடற்பயிற்சிய நம்ம தொடர்ந்து செய்ய நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் மேம்படும். நம்மால எவ்வளோ நேரம் வேணா ஆக்டிவா இருக்க முடியும். பயிற்சிக்கு வந்திருக்க அன்பர்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆரம்பத்துல அவங்க வந்து மார்னிங் எந்திரிச்சு வேலை செஞ்சு எல்லாம் இது பண்ணும்போது, ஒரு பர்ட்டிகுலர் நேரம் ஒரு 11 மணி, 12 மணி நேரத்துல கொஞ்சம் அந்த உடல் அசதி ஏற்படும். ஆனா நம்ம உடற்பயிற்சி செய்றோம் அப்படின்னா, நமக்கு அந்த அசதி தெரியாம இருக்கும். மதியம் சாப்பிட்ட பிறகு நல்லா எல்லாருக்குமே அந்த ஒரு உறக்க நிலை மயக்க நிலை ஏற்படும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த மாரி சாப்பிட்ட பிறகு என்ன ஆகும்? அந்த ஒரு மாரி கொஞ்ச நேரம் படுக்கணும், கொஞ்ச நேரம் தூங்கணுன்ற எண்ணம் ஏற்படும். ஆனா நம்ம உடற்பயிற்சி நம்ம தொடர்ந்து கரெக்ட்டா ரெகுலரா செய்யும் பொழுது, நமக்கு அந்த எண்ணமே வராது. படுக்கணுன்ற எண்ணமே வராது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தோம்னா கூட சாப்பிட்ட உடனே வேலை செய்யக்கூடாது, ஹெவி ஒர்க் செய்யக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா? சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்? டைஜஷனுக்காக பிளட் ஸ்டொமக்குக்கு போகும். அப்போ ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வேலைக்கு பார்க்க போலாம். ஆனா தூங்கணுன்ற எண்ணம் ஏற்படாது. உறக்கம் வராது நமக்கு. அப்போ அந்த மாரி ஆக்டிவா இருக்கிறதுக்கு நமக்கு இந்த உடற்பயிற்சிகள் உதவியாக இருக்குது. அப்ப இதையெல்லாம் செய்யும்பொழுது நம்மோட உடல் இயக்கம், உயிர் இயக்கம் நன்றாக இணைந்து இயங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படுது. சுவாமிஜி சொல்றாங்க, நோய்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, உடல் இயக்கம், உயிர் இயக்கம் ஒன்றோடு ஒன்று ஒத்திருந்தால் உணர்ச்சி மிக இனிமையாகும். உயிர்களுக்கு இடையே காற்று, வெப்பம், தண்ணீர் உறவை சீர் செய்து தொடர்ந்து இயங்கச் செய்யும். உடலில் நீர் முதல் மூன்றில் ஒன்றேனும் தன் ஓட்டத்தில் தடைபட்டால், அளவு கெட்டால் உடலில் அணு அடுக்கு சீர்குலைந்து போகும். உணர்ச்சி பொருந்தாது இதுவே துன்பமாகும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த பயிற்சி எல்லாம் தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா, நமக்கு உடல் இயக்கமும், உயிர் இயக்கமும்
இணைந்து ஒத்து போகும். அப்ப நமக்கு வந்து அதுதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்டிவா இருக்க முடியும். நம்மோட வேலைகளை செய்ய முடியும். நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஆனா உடல்ல நமக்கு இதுல சொல்றோம் இல்லைங்களா? ரிலாக்சேஷன்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. அப்போ இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக தொடர்ந்து இயங்கும் பொழுது நமக்கு இனிமையாக இருக்குது. இந்த 3ல ஏதாவது ஒரு ஓட்டத்துல ஏதாவது ஒரு தடை ஏற்படுது அப்படின்னும் பொழுது அங்கத்தான் அது என்னாகும்? நோயாக மாறுது. அப்போ அந்த இடத்துல அணு அடுக்கு சீர்குலையுது. அதாவது அந்த செல்கள்ல ஒரு மாறுபாடு ஏற்பட போகுது. ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் அங்க என்ன ஆகும்? அந்த இடத்துல வலி. அந்த வலி வந்து காலத்தாலும் அளவுலயும் பெருகும்போது அதே நோயாகுது. அப்படி நோயாகுது இல்லைங்களா? அப்போ அந்த அணு அடுக்குகள் சீராக இருப்பதற்கு நமக்கு இந்த உடற்பயிற்சி உதவியாக இருக்குது. அப்ப இத தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கணும் இல்லையா? அப்படி தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் நம்மோட உடல் நலம் பாதுகாக்கப்படுது. அப்போ அந்த உடல் நலம் நன்றாக இருந்தா மன வளமும் நன்றாக இருக்கும். ஏன்னா உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இதுல ஒண்ணுல பிரச்சனை வந்தா இன்னொன்னுக்கும் பிரச்சனை ஏற்படும். இப்போ ஒரு சிலருக்கு உடம்புலயும் பிரச்சனை இருக்கு, மனசுலயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு அந்த மனசு சரி பண்ணணும். அப்ப மனசு சரி பண்ண என்ன பண்ணுவாங்க? சைக்காட்ரிஸ்ட் இல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகும்போது என்ன பண்ணுவாங்க? டாக்டர்ஸ் வந்து மருந்து மாத்திரை குடுப்பாங்க. குடுத்து அவங்கள தூங்க வச்சுருவாங்க. ஆனா, அதுவே இந்த மாரி ஆன்மீக இதுக்கு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட பேசி, அ அவங்களுக்கு வந்து நெறைய கவுன்சிலிங்லாம் குடுத்து, அவங்களுக்கு தவத்த குடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து முதல்ல மனவளத்த மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அத செய்துட்டு, அப்புறம் சைட் பை சைடு உடல் நலத்துக்கும் குடுக்கும்பொழுது, அவங்களோட ஆரோக்கியம் மேம்படுது. ஆக அந்த வகையில என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் ரொம்பலாம் பெரிய லெவலுக்கு போகாம, அதுக்கு முன்னாடியே நம்மை நாம காத்துக் கொள்வதற்கு, நமக்கு இந்த உடற்பயிற்சிகளும், காயகல்ப பயிற்சியும், தியானமும் உதவியாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ அடுத்து நம்ம வந்து பொருளாதாரம் பத்தியும் சொன்னோம் இல்லைங்களா? அப்போ பொருளாதாரம் அப்படின்னும் பொழுது, நாம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நம்மோட குழந்தைகளுக்கு நாம கத்துக் குடுக்க வேண்டியது என்னவா இருக்கும்னா, நாம முதல் செலவு அவங்களுக்கு சேமிப்பாக இருக்கணும்ன்றது தான் கத்துக் குடுக்கணும். எல்லாமே வீட்ல வந்து பிள்ளைங்க வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே, பேரண்ட்ஸோட கடமை என்னவா இருக்கணும்னா, அவங்களோட முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும்னு சொல்லி, அவங்களோட சேலரில ஒரு அமௌண்ட் மந்த்லி ஒரு சேமிப்ப வந்து கொ கொண்டு வரதற்கு சொல்லி அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி அந்த சேமிப்புன்ற பழக்கத்த கொண்டு வரணும். இந்த சேமிப்புன்ற பழக்கம் நமக்கு வந்து அந்த காலத்துல பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே குடுப்பாங்க. அம் பேங்க்ல கூட பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் பேங்க்ல போய் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம் அப்டின்னா, நாங்கலாம் சின்னபோதா இருந்தபோது அப்படிதான் இருந்தது. பேங்க்ல போய் நம்ம பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம் அப்டின்னா, ஸ்டூடண்ட் அக்கவுண்ட் ஒரு காண்டாமிருகமோ, அந்த ஷேப்ல ஒரு உண்டியல். அப்படி இல்லன்னாக்கா, மங்கி ஷேப்ல அந்த மாரி ஏதாவது ஒரு ஒரு உண்டியல் குடுத்து விடுவாங்க. அதுல நம்ம காயின் சேர்த்து சேர்த்து அதுக்கப்புறம் அத கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ண காலங்கள்லாம் இருந்தது. அ அந்த சேமிப்புன்ற பழக்கத்துல சின்ன வயசுல இருந்தே நம்ம கொடுக்கும் பொழுது தான், அவங்க பெரியவங்களா ஆகும்பொழுதும், சேமிப்பு அப்படின்றது இருந்தால் தான், ஒரு அவசர தேவைக்கு அது வந்து உதவியாக இருக்கும். ஆனா, இன்னைக்கு உள்ள வாழ்க்கை முறை அப்படின்றது செலவு செய்வதற்கான அ வாய்ப்புகள அதிகமாக்குது. ஆனா, ஒரு இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா? கோவிட்-19 அந்த நேரத்துல எவ்ளோ பேருக்கு வேலையே இல்லாம போச்சு. அப்போ அந்த சேமிப்பு வச்சுட்டு இருந்தவங்களோட வந்து அதிகமா வந்து சிரமப்படல. ஓரளவுக்கு சமாளிச்சு வந்துட்டாங்க. சேமிப்பு இல்லாம, இன்னைக்குள்ள வாழ்க்கை முறை மாரி இந்த கிரெடிட் கார்டு அப்படி இப்படின்லாம் யூஸ் பண்ணவங்கலாம் எவ்ளோ கஷ்டப்பட்டாங்க பார்த்தோம் இல்லைங்களா? அவங்களுக்கு அந்த உடல் நலம் குறைந்து போது செலவு செய்வதற்குமே எவ்ளோ பணம் தேவைப்பட்டது. எவ்ளோ பேர் வந்து நகையெல்லாம் விக்கிற மாரியான சூழ்நிலைலாம் ஏற்பட்டது இல்லையா? அப்போ இதுல இருந்தெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த சேமிப்பின் அவசியத்தையும் நாம நம்மோட குழந்தைங்களுக்கு கத்துக் குடுக்கணும். அப்பொழுதுதான் எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலும் அதிலிருந்து அவங்கள காத்துக்கொள்வதற்கு அது வந்து உதவியாக இருக்கும். அதே மாரி நாம வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் நம்ம மட்டும்
ஆரோக்கியமா இருக்கோம், நம்ம வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறோம்னு இல்லாம நம்ம சுற்றி உள்ள சுற்றுப்புறத்தையும் நம்ம வந்து தூய்மையாக வச்சுக்கணும். நம்ம தவத்துல வந்து வாழ்த்தும் போது நம்ம இது பண்றோம் இல்லைங்களா, நம்ம அக்கம் பக்கம் இருக்கவங்களையும் வாழ்த்து, நண்பர்கள், நம்ம கூட வந்து கடமையிலே தொழிலிலே அப்படின்னும் போது நம்ம கூட ஒர்க் பண்றவங்க, அவங்க எல்லாருமே வாழ்த்திக்கிட்டே வர்றோம். அப்ப அந்த மாதிரி வாழ்த்த என்ன ஆகுதுன்னா ஒரு இணக்கமான சூழல் ஏற்படுது. நம்ம யார் கூடலாம் பழகுறோமோ அவங்க கூடலாம் நமக்கு ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் பொழுது அங்க வந்து நமக்கு வந்து அந்த மனது ஆரோக்கியமா இருக்குது. தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நம்ம இந்த இத பத்தி கா பருவநிலை மாறுபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ நாம வாழக்கூடிய இந்த இடத்துல பார்த்தோம்னா, அதீத முன்னெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் வெப்பம் இருக்காது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான வெப்பம் இருக்கு இல்லையா? இந்த மே, ஜூன், ஏப்ரல், மே, ஜூன்லலாம் நம்ம வந்து அவ்ளோ கஷ்டப்படுறோம். என்ன காரணம் அப்டின்னா, நெறைய மரங்கள், காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. மரங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்மால முடிந்த அளவுக்கு இந்த இயற்கை காக்கறதுக்கு முடிந்த அளவுக்கு மரம், செடி, கொடிகள்லாம் எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ, அந்த மாரி வளர்க்கலாம். இடம் இருந்ததுன்னா, மரங்கள வீட்டுக்கு முன்னாடியோ, இல்ல இடம் இருக்கு, மரம் வளர்க்கறதுக்கு சூழல் இருக்குதுன்னா, அந்த இடங்கள்ல ஒரு மரங்கள வச்சு நம்ம பாதுகாத்து வளர்க்கும் பொழுது, நம்மோட சுற்றுப்புற சூழலும் காக்கப்படுது. இப்போ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்தியாவ பொறுத்தவரையிலும் பெருசா பாலைவனம் கிடையாது. ராஜஸ்தான்ல மட்டும் தான். ஆனா உலகங்கள்ல பல இடங்கள்ல நெறைய பாலைவனங்கள் இருக்கு இல்லையா? இப் ம் ஆப்பிரிக்கால பார்த்துக்கும்போது பாலைவனங்கள் நெறைய இருக்கு. அந்த பாலைவனம் பெருகிக்கிட்டே போயிட்டே இருக்குதாம். அப்ப அந்த பாலைவனத்த குறைக்கிறதுக்கு வந்து பல ஆ என்ன சொல்ல பல அரசியல் தலைவர்கள் முற்படுறாங்க. அந்த மாரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருக்கோம். பர்கினா ஃபாசோ அப்படின்ற நாட்ட பத்தி நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அது வந்து ச சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டோட ஆட்சி செய்யக்கூடிய அந்த தலைவர் பார்த்தோம்னா, இப்ராஹிம் டெரரோ அப்படின்றவரு. அவரு என்ன பண்றாரு, ரொம்ப ரொம்ப நேர்மையான ஆட்சியாளர். ஃபர்கினோ ஃபாசோ அப்படின்றதுக்கு அர்த்தமே என்னன்னு பார்த்தோம்னா, நேர்மையானவர்களின் நிலம்னு அர்த்தமாம். அவர் என்ன பண்றாரு, அவங்க அந்த நாட்டுல பாலைவனங்கள் அதிகமாகுது. அத குறைக்கணும். பாலைவனத்துல எப்படியெல்லாம் வந்து மரம், செடி, கொடிகள நடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தேடி, அப்ப தேனீக்கள் வளர்க்கணும். அப்ப தேனீக்கள வந்து அந்த பாலைவனத்துல விடணும் அப்படின்னா, அந்த பாலைவனத்தோட சூடுல தேனீ அழிஞ்சு போயிரும் இல்லைங்களா? அப்போ அவர் வந்து நெறைய சயின்டிஸ்ட் எல்லாம் கூப்ட்டு, அவங்க கூடலாம் வந்து கலந்து ஆலோசனை பண்ணி, அந்த தேனீக்கள எல்லாம் என்ன பண்றாங்க, ஃப்ரீசர்ல வச்சு அந்த தேனீக்கள் உயிரோட இருக்கும்போது அத ஃப்ரீசர் மோடு கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டு அந்த ஃப்ரீசர் அத வந்து பெரிய ஒரு வண்டியில வச்சு ஏர்லி மார்னிங் டைம்ல பாலைவனத்துல கொண்டு விட்டுர்றாங்க. அப்ப அதுல ஒரு சில தேனீக்கள் அழிஞ்சும்போது, ஒரு சில தேனீக்கள் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொண்டு, அங்க வந்து தேனீக்கள் மூலமாக அந்த இடங்கள வந்து இப்ப பாலைவனத்த இப்ப வந்து அவங்க வந்து செடிகள்லாம் நட்டு சோலைவனமாக மாற்றி இருக்கிறாங்க. அந்த முயற்சியில ஓரளவுக்கு வெற்றி பெற்றும் இருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில பார்க்கும்பொழுது, சுற்றுப்புற சூழல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இதுல எல்லாத்துல இருந்தும் நமக்கு பாதுகாத்துக்கணும்னா, நாம வந்து செய்யக்கூடியது நம்மோட உடல் நலத்த பாதுகாத்துக்கணும், மனவளத்த பாதுகாத்துக்கணும், உயிர் வளத்தையும் பாதுகாத்துக் கொண்டு நம்மோட சுற்றுப்புற சூழலையும் பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது, நமக்கு நாம் வாழக்கூடிய காலம் இனிமையாக இருக்கும் என்று கூறி, என்னுடைய இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. மிகவும் நல்ல ஒரு அருமையான விளக்கம். வருமுன் காப்போம்.